நான் சினிமாவில் இருக்கனா இல்லையா எல்லாருக்கும் ஒரு டவுட்டு. இந்த பிக் பாஸ் போயிட்டு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஆளே காணோம். நெஞ்சுக்கு நீதி படம் பண்ணாரு, இதுக்கப்புறம் ஷோ பண்றாரு, டிவிக்கு போயிட்டாரு, படம் கிடம் பண்றாரா ஒண்ணுமே தெரியல. ஆனா ஆள் மட்டும் ஷூட்டிங் போயிட்டே இருக்காரு. நீ எவ்வளவு அடிச்சாலும் தாங்குற ஆளா இருக்க. அதனால வேற வா, ஷோ பண்ண கரெக்டான ஆள் நீங்க தான். 2-3 பேர் ஷார்ட் லிஸ்ட் பண்ணோம், அதனால கரெக்டான ஆடு நீ தான், நீ வா அப்படின்னு சொல்லி உள்ள தூக்கி போட்டாங்க. நான் சினிமாவில் இருக்கனா இல்லையான்னு எல்லாருக்கும் ஒரு டவுட்டு. இந்த பிக் பாஸ் போயிட்டு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஆளே காணோம். நெஞ்சுக்கு நீதி படம் பண்ணாரு. அப்புறம் மக்கள் கிட்ட எனக்கு என்ன தெரியும் அப்படிங்கிறது ஒவ்வொரு நேரமும் எனக்கு தெரியறது இல்லை. ஆனால் என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு மற்றவங்களுக்கு தெரியும். எனக்கு வெளியில நான் ஷூட்டிங் போறேன், எல்லா ஊர்களுக்கு போறேன், எல்லா இடங்கள்லையும் அவங்க சொல்ற ஃபர்ஸ்ட் விஷயம் நெடுஞ்சலை சார், மாயா சார், அடுத்து பிக் பாஸ் சார், அடுத்து இப்ப போய் சேர்ந்திருக்கிறது சார் உங்க வாக்குமூலம் நல்லா இருக்கு சார், அந்த ஷோ பயங்கரமா பேசுறீங்க சார், நீ எவ்வளவு அடிச்சாலும் தாங்குற ஆளா இருக்க. அதனால தைரியமா வா, இந்த ஷோ பண்ண கரெக்டான ஆள் நீங்க தான். 2-3 பேர் ஷார்ட் லிஸ்ட் பண்ணோம், அதனால கரெக்டான ஆடு நீ தான், நீ வா அப்படின்னு சொல்லி உள்ள தூக்கி போட்டாங்க. இதுக்கப்புறம் ஷோ பண்றாரு, டிவிக்கு போயிட்டாரு, படம் கிடம் பண்றாரா ஒண்ணுமே தெரியல. ஆனா ஆள் மட்டும் ஷூட்டிங் போயிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நிறைய இந்த இடைப்பட்ட காலத்துல மற்றவங்க ஆடியோ லான்ச்சுக்கு வர்றது அதிகமாயிடுச்சு. என் ஆடியோ லான்ச்சுக்கு நானே வர்றது கொஞ்ச நாளுக்கு அப்புறம், சில வருஷங்களுக்கு அப்புறம் இப்பதான் வரேன். அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்த என்னுடைய தயாரிப்பாளருக்கு நான் நன்றி சொல்லணும்.